ஒரு அக்யூஸ்டுக்கும் ஒரு காவல் அதிகாரிகளுக்கும் உள்ள விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தையும் ப்ராப்பராக செயல்படுத்தினா என்ன நடக்கும், ஒருத்தரோட வாழ்க்கையோட மாற்றம் அப்படின்றது தான் பக்காவாக இருந்தது. எல்லாமே மியூசிக்கு, ஆக்டிங்கு, ரைட்டிங்கு, டீட்டெயிலிங் எல்லாமே தரவாக ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்குன்றதை வந்து நம்மளுக்கு ஒரு படப்படப்போடே வச்சுருந்தாங்க. பக்காவாக இருந்தது. அதாவது ஒரு நல்லவன் 1000 நல்லவனை உருவாக்குவான். சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் ஸ்பாயில் பண்ண விரும்பல, போய் பாருங்க. பயங்கரமான படம் சார். ப்ளீஸ் பாருங்க சார், தயவு செஞ்சு பாருங்கன்னு நான். கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரம் சார். அதாவது ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சீட்டில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன நடக்கும் என்ன ஏது, வெரி சென்டிமெண்டல், அழற மாதிரியும் இருந்தது. பட் இட் வாஸ் வெரி குட். ஹாப்பி மூமெண்ட்டாக வெளில வந்தோம். ஃபேமிலி மூவி. எனக்கு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த இமோஷன்ஸ் அப்படியே கேரி ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன், இமோஷனலாக இருக்குது. வெளில வரும்போது அந்த இமோஷன் கேரி ஓவர் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவி. ஆனால் ஒரு நல்ல கிளைமேக்ஸோட முடிச்சிருக்கேன். எப்போவுமே யூஸ்வலாக இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு சோகமாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி போலீஸ்க்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அவங்க கிட்ட இருக்கிற அந்த அதிகாரம், அந்த சின்ன சின்ன வார்த்தைகள் முதல் கொண்டு டீட்டெயிலிங் செம்ம பிரமாதமாக இருந்தது. ஸோ ஒரு பக்காவாக இருந்தது. ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு படம்னு சொல்லலாம். தாலித் லட்சணா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அக்யூஸ்டுக்கும் ஒரு காவல் அதிகாரிகளுக்கும் உள்ள விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தையும் ப்ராப்பராக செயல்படுத்தினா என்ன நடக்கும், ஒருத்தரோட வாழ்க்கையோட மாற்றம் அப்படின்றது தான் பக்காவாக இருந்தது. எல்லாமே மியூசிக்கு, ஆக்டிங்கு, ரைட்டிங்கு, டீட்டெயிலிங் எல்லாமே தரவாக ஒவ்வொரு சீனும் அடுத்து என்ன நடக்குன்றதை வந்து நம்மளுக்கு ஒரு படப்படப்போடே வச்சுருந்தாங்க. பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ, அப்புறம் அந்த புதுசாக டெபியூ பண்ணியிருக்காரு அவரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு தாட்டாக இருந்தது. அதாவது நம்மள அவங்க யாருன்றதை மறந்து கேரக்டராகவே நம்ம யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ ஒப்வியஸ்லி ஒவ்வொரு சீனுமே நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் ப்ராப்பராகவே இருந்தது. எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அது ஒரு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சும்மா படத்துக்காக எதுவும் பண்ணாமல் சினிமாத்தனமாக எதுவுமே இல்லை. ஸோ நல்லா இருந்தது. ட்விஸ்டோட தான் இருந்தது. நான் என்னடா இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்து. பட் நல்லா கரெக்டாக அதாவது ஜஸ்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க. எதுவுமே வந்துட்டு சினிமா தவிர்த்த எதுவுமே உள்ள இது பண்ணாமல் யதார்த்தமாக இது நடக்கக்கூடியது தானே அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாமே பார்க்கலாம். படம் எக்ஸலன்ட் சார். இட் வாஸ் கமர்ஷியலாக கிடையாது, எதுவுமே கமர்ஷியல் இல்லை. ஒரு ரியலிஸ்டிக் மூவியாக இருந்தது. இட் வாஸ் லைக் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரே விறுவிறுப்பு. அதாவது எங்கேயுமே போர் அடிக்கலை. இட் வாஸ் வெரி நைஸ். எங்கேயும் நம்மளை எல்லா இடத்துலையுமே ஃபீல் பண்ண வச்சுது. சென்டிமெண்டல் ரொம்ப நிறையவே இருந்தது. இவங்க சேரணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எங்களுக்குள்ளே நிறையவே இருந்தது. லாஸ்ட் சீன் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட். இது பயங்கர ட்விஸ்ட்டு. ஒரு எல்லார் கண்ணுலேயும் தண்ணி வர மாதிரி இருந்தது. அது ஒரு நல்லா இருந்தது. எக்ஸலண்ட் மூவி. ஃபேமிலியோடு பார்க்கலாம். லவ், சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே ஈக்குவல் காம்பினேஷன். ஸோ வெரி எக்ஸலண்ட் மூவி. விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் சார் ரொம்ப நீட்டாக இருந்தது. இட் வாஸ் அ வெரி டீசன்ட். ஒரு ஆஃபீஸர் வந்து அவரோட ஆஃபீஸ் உடையில மட்டும் பார்க்காம அவருக்கு ஹியூமனிட்டி இருக்குன்றத அழகாக எடுத்து சொன்னார். தட்ஸ் ட்ரூ. தட் அதே சமயத்தில் அந்த சிறை கைதியாக நடித்தவர் ஹி வாஸ் அ வெரி ஜென்யூன் பர்சன் அப்படின்றத எடுத்து காமிச்சார். அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அவர் தப்பிக்காமல் ஹி வாஸ் வெரி ட்ரூத்ஃபுல். அந்த நடிப்பெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார். ரொம்ப எங்களுக்கு லவ்வபுளாக இருந்தது. அது இட் வாஸ் கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரம் சார். அதாவது ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சீட்டில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன நடக்கும் என்ன ஏது, வெரி சென்டிமெண்டல், அழற மாதிரியும் இருந்தது. பட் இட் வாஸ் வெரி குட். ஹாப்பி மூமெண்ட்டாக வெளில வந்தோம். ஃபேமிலி மூவி. படம் உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்குது. சிறை, அதாவது இது இப்படி ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க அப்படின்னும் போது சம்திங் ஏதோ ஒரு அக்யூஸ்டை பற்றி காட்டுவாங்க, இல்லை ஒரு போலீஸோட கஷ்டத்தை பற்றி காட்டுவாங்கன்னு. உண்மையிலேயே வந்து ஒரு மனுஷனாக மாற்றுற ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த படத்தை ஒவ்வொரு காவல் அதிகாரிகளும் பார்க்கணும், ஒரு ஜட்ஜும் பார்க்கணும். அப்படியாப்பட்ட படம் இது. பயங்கரமான ஒரு பாடம் எடுத்தாங்க உள்ளே உட்கார வச்சு. வெறித்தனமாக இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு காலவர் அந்த ஒரு எஸ்காட்டுக்கு போகிற போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கதையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு என்கொயரினா எப்படி இருக்குது, அவங்களே ரிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுதான் கதை போல் அப்படின்னு நினைப்போம் நம்ம. பட் அதுக்கப்புறமா வேற ஒரு சப்ஜெக்டை காட்டுவாங்க. அந்த சப்ஜெக்டோட பேக் ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு டேரக்டர் ஒரு விஷயம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவார். சான்ஸே இல்லை சார். ரொம்ப நல்ல படம், பார்த்த ஒரு ஃபீல் சார். சூப்பர் படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பைசா வசூல் சார். சூப்பர் சார். சார் 2 பேருமே புதுமுகம் சரிங்களா. பயங்கர டேரக்டர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காப்புல. இது வந்து
அப்படி கொஞ்சம் இப்படி போயிருந்ததுனாக்கா ஆக்டிங்கில் லேக் ஆகி வேறு மாதிரி போயிருக்கோம். ஆனால் துளி ஒரு இடத்துல கூட லேக் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வெறித்தனமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம். 2 பேருமே டேரக்டரோட எஃபர்ட் சார். உண்மையிலேயே அதாவது யாராக இருந்தாலும் சரி, டேரக்டர் நினச்சா எப்படி வேணால் மாற்றுவார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். உண்மையிலேயே சூப்பர் படம். ஃபேமிலியோட போய் பாருங்கள், பயங்கரமான படம். இந்த படத்தை ஒரு அதாவது காவல் அதிகாரிகள் ஜட்ஜுன்னு கிடையாது, எங்கே வேலை பார்க்குறனோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு கீழே இருக்கவனை நீ ஒழுங்காக பார்த்துப்ப, நீ பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் ஒருத்தனுக்கு லைஃபையே மாற்றும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்தா மனுஷனாக மாறுவானுன்னு நினைக்கிறேன். பயங்கரமான படம் சார். விக்ரம் பிரபு வந்து உண்மையிலேயே இந்த படத்தை வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறதே அவர் தான். இந்த படத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுருந்தோம், கதையாகவே போகுதுன்னா விக்ரம் பிரபுன்ற ஒரு ரோல் இல்லை அப்படின்னாக்கா படம் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே கொண்டு வந்து ரொம்ப அழகாக நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாப்புல வெறித்தனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸில் விட்டுருவாங்க, விட்டுட்டு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கிளைமேக்ஸை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இதுதான் நடக்கும், அதான் நடக்கும் நம்ம நிறைய நினைப்போம். ஆனால் வேற மாதிரி ஒன்று நடக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு நல்லவன் 1000 நல்லவனை உருவாக்குவான். சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸை ஸ்பாயில் பண்ண விரும்பல, போய் பாருங்க. பயங்கரமான படம் சார். ப்ளீஸ் பாருங்க சார், தயவு செஞ்சு பாருங்கன்னு நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி இருந்துச்சு. இந்த மதங்களை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை அழகாக நரேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவர் சொல்லவே தேவையில்லை. விக்ரம் பிரபு சார் இஸ் ப்ரூவன் ஆக்டர். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நியூவாக ஒரு பையன் பண்ணியிருந்தாரு, அவர் பேர் தெரியல, சாரி. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு அப்துல் அந்த கேரக்டர் மட்டும் தான் என் மைண்டில் இருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரோட நேம் நமக்கு வெளியில் வந்து தேட்டரை விட்டு வந்து ஞாபகம் இருக்குன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்ற அர்த்தம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் சொன்னேன், ஓவரால் மூவியே ஒரு பேக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி கெஸ் பண்ண முடியல, அடுத்தது இதுதான் அதுதான் தான் என்னால் கெஸ் பண்ண முடியல. எனக்கு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த இமோஷன்ஸ் அப்படியே கேரி ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன், இமோஷனலாக இருக்குது. வெளில வரும்போது அந்த இமோஷன் கேரி ஓவர் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஃபேமிலி ஓரியன்டட் தான், எல்லாருமே பார்க்கலாம். யா, படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்துட்டு ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒரு ட்விஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் படத்தில் விக்ரம் பிரபு சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. பட் இன்றைக்கி வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப செட்டில்டாக ஒரு எமோஷ்னலான காப்பாக நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டர்ஸ், அந்த கைதியாக ஒரு கப்புள்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் பெரிய வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த பில்டப்பு அது இதுன்னு இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப வந்துட்டு இழுக்காமல் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் கிளைமேக்ஸ் வந்துட்டு அது பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மக்களாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு காப் எவ்வளோ ஒரு எமோஷன்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டீம், டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. நான் பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் போலீஸ் கதை நல்லா இருந்துச்சு. விக்ரம் பிரபு ஆசிஷன் நல்லா பண்ணாரு. இவர் கைதி கேரக்டராக நடிச்சார். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, நல்லா அவரோட கேரக்டர் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. லவ் சீன்ஸ் எமோஷன் கனெக்ட் ஆச்சுன்னா, எமோஷன் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆனனால தான் அது ஓரளவுக்கு நல்லா பார்க்க முடிஞ்சுது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு அதிகாரிக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அதை வந்து கரெக்டான இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி மாறும், அது மாதிரி தான் ஃபேமிலியோட பார்க்க முடியும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை ரொம்ப நல்லா ஒரு ஸ்டோரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப நல்ல ஸ்டோரியாக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சென்டிமெண்ட் வாஸ் வெரி நைஸ். டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் புதுசாக இன்ட்ரடக்ஷன் பண்ண அக்ஷய்குமார், அவங்களும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஆக்டிங். அண்ட் லவ் ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லவ் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட் வாஸ் அ ஹாப்பி கிளைமேக்ஸ். அது மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக போரே அடிக்கல. நல்ல ஒரு ஸ்டோரி. இப்படி ஒரு கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ.